ஹலோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 60 முட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் உள்ள டிஸ்ட்ரிக்கு போது, நாமக்கல்லில் திருச்செங்கோடு உள்ள டிஸ்ட்ரிக்கு நம்ம இன்றைக்கி கொரியரில் அனுப்பி வைக்க போகிறோம். இது இப்போ டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நேற்று புக் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டெஸ்டிங் ஓடி பார்த்து நம்ம இன்றைக்கி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வைக்க போகிறோம் நாமக்கலுக்கு. இது பார்த்திங்கன்னா எக் ரொட்டேஷனுக்காண்டி உள்ள டைமரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டிக்காண்டி உள்ள STC 3028 கண்ட்ரோலரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரு கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா STC 1000 யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்திங்கன்னா ஹீட்டும் காட்டும். நம்ம இதில் 2 ஆப்ஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த கண்ட்ரோலர் போனால் கூட நீங்கள் இதில் கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் நம்ம இதை சர்வீஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். டெம்பரேச்சருக்குள்ளது இது ஹியூமிடிட்டிக்கு, ஓகேங்களா? இது டெம்பரேச்சரு. இது சப்போஸ் இது போனால் கூட அடிஷ்னலாக நீங்கள் இதில் உள்ள ஒயரை இதுக்கு மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த பேனலில் எதனா பிரச்சனை கூட இங்கே ஜஸ்ட்டு இந்த கண்ட்ரோலர் போச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரூவை மட்டும் கழட்டி விட்டு இதை மட்டும் நீங்கள் அனுப்பி வச்சா நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். சப்போஸ் இந்த பேனலை நீங்கள் கலட்டினாலும் ஸ்க்ரூ தான் இது அப்படியே மொத்தமாக வரும். மேல் ஃபீமேல் பிளக்கு கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுன்னா இந்த பேனல் மட்டும் நீங்கள் கலட்டி அனுப்புனா போதும். ஸ்க்ரூ போட்டு தான் கொடுத்துருக்கோம் 4 சைடும். இதில் நீங்கள் வெளியில் இழுத்தாலே வந்துடும். அந்த மாதிரி டைப்பில் நம்ம கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா மேலே டேங்க் கொடுத்து பைப் மூலிமா நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் இப்படி தான் இருக்கும். இது சண்டைக்கோழி முட்டைங்களுக்காண்டி நாமக்கலுக்கு போகுது. இப்போ நான் உள்ளே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா வெளிலேருந்து பார்க்குற மாதிரி நம்ம மிரரு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் 60 முட்டை கெப்பாசிட்டி. நீங்கள் எப்படியாலும் பேட்சாகவும் லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே டைமாகவும் நீங்கள் லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். டில்ட்டிங் டைப் மாடலு. அது மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஏசி ஃபேனு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாவே ஏர் ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். 2 60 வாட்ஸு பல்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷனு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாகு போகிறது தெரியும். உள்ள புகை மாதிரி நம்மளுக்கு போயிட்டுருக்கும் ஃபாகு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ள புகை மாதிரி உங்களுக்கு ஃபாகு போயிட்டுருக்கும். ஏன் நம்ம இது மிஸ்ட் மேக்கர்லாம் நம்ம கொடுத்துருக்கோன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹேச்சிங் ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சும்மா பாக்ஸ் வச்சு மிஸ்ட் மேக்கர் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி போட்டோம்னா மிஸ்ட் மேக்கர் தண்ணி இல்லாட்டி அடியாகி போயிடும். ஒரு லெவலாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதனால நம்ம ஃப்ளோட் போட்டு பால் மாதிரி நம்ம பால் டைப்பில் கொடுத்துருக்கோம். அதுவாக தண்ணி இவ்வளோக்கு மீடியம் ரேஞ்ச் வந்தோடனே அதுவாக ஆஃப் ஆயிரும். ஓவர் தண்ணி இருந்தாலும் மிஸ்ட் மேக்கரும் உங்களுக்கு ஃபாக் வராது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், புகை மாதிரி உங்களுக்கு போகிறது தெரியும். இதிலே நம்ம கொடை மாதிரி செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். வெளியில் தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 60 வாட்ஸ் பல்ப்பு நம்ம எப்போதும் போல யூஸ் பண்ணிருக்கோம். டில்ட்டிங் டைப் தான். இந்த ட்ரையெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் 18 டேஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஹேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட எல்லா இன்குபேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆன் பண்ணிடுறேன். சவுண்டாக இருந்துச்சனால தான் இது பண்ணியிருந்தேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு புகையெல்லாம் போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். மிஸ்ட் மாதிரி புகை மாதிரி உங்களுக்கு ஃபாக் மாதிரி போயிட்டுருக்கும். நம்ம ஃப்ளோட் போட்டு கொடுத்துருவோம், ஓகேங்களா? மேலே மட்டும் நீங்கள் டெய்லியும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு மேலே மட்டும் தண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா அது ட்ராப்பாக மிஸ்ட் மேக்கருக்கு எவ்வளோ தேவையோ அந்த வாட்டரை அதுவாக எடுத்துக்கும். சேம் அதே தான். இது 100 எக்கு கெப்பாசிட்டி. இது இப்போ டெஸ்டிங் ஓடி பேக் பண்ணி ரெடியாகி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே கண்ட்ரோலர் தான். இப்போ 60 முட்டைக்கு இதே சேம் கண்ட்ரோலர் தான். 100க்கும் அதே தான், 120க்கும் அதே தான். 500 முட்டைக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோமோ அதே தான் நம்ம 60லேருந்து 100, 120, 200, 300 எல்லாத்துக்குமே சேம் ஒரே கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அடிஷ்னலாக இந்த கண்ட்ரோலரு நம்ம எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி சேஃப்டி கிளாம்ப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெயிட் தாங்கமாக இருக்கக்கூடாதுன்னு காட்டி நம்ம கிளாம்ப் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கிளாம்ப் கொடுத்து வச்சுருப்போம். இதில் போய்ட்டு உங்களை உட்கார்ற மாதிரி உங்களுக்கு டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஏன் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 60 முட்டை தாங்குற மாதிரி நம்ம ஒரு கண்ட்ரோலர் போட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி தான் ரிசல்ட் வரும். அதனால தான் நம்ம அதோடைய கெப்பாசிட்டி கூட உள்ள கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடமும் ஹீட்டு ஈவனாக பரவும், உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ இதுக்கு ஒரு 60 முட்டை தாங்குற மாதிரி ஒரு கண்ட்ரோலர் சாதா போர்டே நம்ம யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஹீட்டு பார்த்திங்கன்னா ஈவனாக காட்டாது, அக்யூரேட்டாக உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டாது, அதுவாக ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறனால தான் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்குமே நம்ம மிஷின் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சப்போஸ் எந்த ஏரியா இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கஸ்டமர் நம்ம மிஷினு எல்லா இடத்துலையும் நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ரிசல்ட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம இன்குபேட்டரு கொடுத்துருக்கோம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. சப்போஸ் நீங்கள் நம்மக்கிட்ட இன்குபேட்டருக்கு கால் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஏரியா நீங்கள் எந்த ஏரியா சொல்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்குள்ள உள்ள பக்கத்தில் உள்ள கஸ்டமர் நம்பர் கொடுத்துருவோம். நீங்கள் நேரில் போய் மிஷினை பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுத்துட்டோம். நமக்கு ஆர்டர் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் யூடியூப்பை பார்த்துட்டு கால் பண்ணாலும் அவங்கள பக்கத்தில் உள்ள கஸ்டமர் நம்பர் கொடுத்து நீங்கள் நேரில் போய் பார்த்துருங்க. என்ன தான் நம்ம வீடியோவில் சொன்னாலும் அவங்க நேரில் பார்க்குற மாதிரி வராது. ஆனால் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருவோம். நம்மளுக்கு அப்படி தான் ஆர்டரும் வந்துக்கிட்டு இருக்குது. போய் நம்ப மாட்டாங்க, பணம் போகிறது யோசிப்பாங்க. அதனால தான் நம்ம நேர்லேயே போய்ட்டு நம்பர் கொடுத்து நீங்கள் நேரில் போய் மிஷின் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மிஷின் இருக்குது. அதனால் நீங்கள் போய் நேரில் தாராளமாக பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் வீடியோ கால் பண்ணி நம்ம எல்லாமே இது பண்ணிடுவோம். நம்ம கொரியர் மூலமாக அமுச்சு வச்சுருவோம். ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். எஸ்டி கொரியர் மூலமாக அமுச்சு வச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் தான் முக்கியம். அதனால தான் நம்ம எதுலேயுமே குவாலிட்டி குறைக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேம் இதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 100 எக் கெப்பாசிட்டி. இதுலேயும் பார்த்திங்கன்னா சேம் அதே கண்ட்ரோலரு அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 100 முட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு. இது பார்த்திங்கன்னா வேலூருக்கு போகுது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனு எல்லாமே கொடுத்துருக்கோம். ட்ரே மட்டும் மாறும், ஏன்னா இது 100 முட்டை, அதனால் ட்ரே மட்டும் இதுக்கு மாறும். நம்ம குவாலிட்டி எதுக்குமே குறைக்கிறது கிடையாது. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு பின்னா நம்மக்கிட்ட அடுத்த மிஷின் பெரிய மிஷின் சப்போஸ் பண்ண பெருசு பண்ணுறீங்கன்னா அடுத்த பெரிய மிஷின் நம்மக்கிட்ட வர்றதுக்காண்டி தான் நம்ம எல்லாமே குவாலிட்டியை குறைக்காமல் நம்ம நல்லாவே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது 60 முட்டை தாங்குற மாதிரி போட்டோன்னா நம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு இப்போ ரேட்டு இது பண்ணுறேன், இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்கா, இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு அதில் உள்ள விஷயத்தை பாருங்கள், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ ஃபுல் ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு ஹியூமிடிட்டி மீட்ரு மட்டும் வச்சுருவாங்க. அது ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு மட்டும் காட்டும். இப்போ இதில் ஈரப்பதம் இருக்கிறத காட்டுதா, இதே மாதிரி அந்த மீட்டரில் காட்டும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து மிஸ்டி மேக்கர் ரன் பண்ணுறோம். சப்போஸ் ஹியூமிடிட்டி ஓவர் ஆனாலும் அதுவாக ஆஃப் ஆகிக்கும், டெம்பரேச்சரும் ஓவர் ஆனாலும் அதுவாக ஆஃப் ஆகிக்கும். சில மிஷின்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்னு சொல்லி நினச்சி வாங்கிடுறீங்க. அந்த மிஷின் நம்மக்கிட்ட நிறைய இது சர்வீஸ் வருது. அது ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு எதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ரேட்டு கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் இருக்கணும். டெம்பரேச்சர் ஆல்ரெடி இருக்கும், அதை பார்த்துக்கங்க. ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் தான் மெயின். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பொரிச்சு வெளியில் வரும். இல்லாட்டியும் பாதியில் இறந்து போகிறது, கரு உருவாகி பாதியில் இறந்து போகிறது, பொரிச்சு வெளியில் வர முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதை பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் எதுவும் வராது. அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு எப்படி கொரியர் போடுறோம் வீடியோவையும் அட்டாச் பண்ணுறேன். இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கு வீடியோவும் நான் அதிலே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. இதுதான் நாமக்கலுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல. அந்த மிஷினு 60 முட்டை நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டுக்கு நம்ம இப்போ பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அட்ரஸ்லாம் எழுதி ஒட்டி நம்ம அனுப்பி வைக்க போகிறோம். இப்படி தான் நம்ம சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம அனுப்பி வைப்போம். ஃபுல் பேக்கிங் பார்த்தீங்களா? அதுக்கு மேலே லேமினேஷன் ஷீட் மாதிரி ஒட்டி அதுக்கு மேலே தான் நம்ம இது மாதிரி சாக்கு வச்சு நம்ம பேக் பண்ணுவோம். 30/11/2024 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கு 60 முட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, அதோடைய பேக் பண்ண வீடியோ. இதை நம்ம இப்போ எடுத்துக்கொண்டு போய் அப்படியே எஸ்டி கொரியரில் நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம். அதோடைய வீடியோவும் இதை நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 60 இன்குபேட்டர். இது நம்ம சபரி ப்ராஜெக்ட் வந்து வாங்கியிருந்தோம்.
இது ஹேச்சிங் முடிஞ்சு வச்சுருக்கோம். நல்லா கருப்புண்ண முட்டை எல்லாமே நல்லா பொரிச்சிடுச்சு. வேலூரில் இன்குபேட்டர் வாங்கி உள்ளோம். இன்குபேட்டர் வாங்கி முட்டை அடை வைத்தோம். முட்டை அடை வைத்து 24 முட்டை வைத்து அதில் 19 முட்டை பறித்தது. இன்குபேட்டர் வாங்கினதுல நல்ல ஒரு பெனிஃபிட். அந்த குட்டிகள் இது உள்ளது.